வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காய் எதுவுமே வேண்டாம், ஆனால் நான்வெஜ் குழம்பு மாதிரி செம சூப்பராக இருக்கும். உடச்சி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் 5-6 பல் பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், அதோட ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடலாம். மிக்ஸி அலசி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம பூண்டு வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதோட 2 தக்காளி அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். வெங்காயம் கூட நீங்கள் சாப்பிட்றலாம், ஆனால் தக்காளி பச்சை வாசம் வந்தால் சாப்பிடவே முடியாது. ஸோ நல்லா கொதித்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இது நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி கொதிக்க விடுங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தண்ணி இருந்துச்சுன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஓரளவு கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ நல்லா அந்த ஸ்பைஸியாக இருக்கும், காரமாக இருக்காது, ஆனால் நல்லா அந்த மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும். இதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ நல்லா கொதித்து வந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குக் பண்ணும் போது பொறுமையாக குக் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். இது நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இதோட 3 முட்டையை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது உடையாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த குழம்புலே வெந்து நல்லா முழுசாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அந்த மஞ்சக்கருவு கூட நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட நீ காயெல்லாம் இல்லைன்னா வெறும் முட்டையை வச்சு இதை அசத்தெல்லாம் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.